வாய்ஸ் கேக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வச்சுங்க சார் பரவாயில்ல. இப்போ என்னன்னா ஒரு வாட்டி இல்லைன்னா ட்ரெய்லர் பார்த்தா திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும், அப்படி வரணும். நம்ம எல்லாமே எல்லாம் கேட்டு இதுவாயிடுச்சுன்னா அப்ப திருப்பி கேட்க மாட்டாங்க. ஓ அவ்வளவுதான் புரியக்கூடாது யாருக்கும். ஓப்பனிங் எல்லாமே இதுதான் கேட்கணும், அப்பதான் ரெண்டாவது வாட்டி பார்ப்பாங்க. அம்மாய் வாய்ஸ் சொன்னா அந்த மாதிரி மியூசிக் ஹைப் வருது, அந்த హైప్ மூலம் நல்லா இல்ல. అది అన్నల పాపని ముక్కు మొహం తెలియని వాళ్ళకి ఇవ్వరు, అలా ఇచ్చారు అంటే. நீங்க பெரிய தியேட்டர்ல பாக்கும்போது இதெல்லாம் கேட்க இந்த சைடுல கேட்காது. இங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறதுனால ஜாஸ்தி கேக்குது உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்க இதுல போய் பாத்தீங்கன்னா எனக்கு மீட்டர்ல தெரியுது. மீட்டர் தான் எனக்கு மெயின். புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க மீட்டர்ல అంత సామాన్యంగా అన్నల పాపని ముక్కు మొహం తెలియని వాళ్ళకి நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. நான் நீங்க தியேட்டர்ல போய் பாக்கும்போது எல்லாமே எல்லா ஸ்பீக்கர்லயும் கேட்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சர்க் சவுண்ட் கூட அது இல்ல எல்லாமே பக்கா டிஃபரண்ட் வேற இடத்துல தான் கேட்கும். வேற இடத்துல கேட்கும். ஓகே ஓகே. டயலாக் டிஸ்டர்ப் ஆகாது, மியூசிக் இது ஆகாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அதுதான் ஒரு லெவல் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு இங்க லாங் த்ரோ இல்ல, த்ரோ இதே மாதிரி உங்களுக்கு 10 மடங்கு பெருசா இருக்கும் தியேட்டர். அப்போ உங்களுக்கு எதுவுமே கேட்காது. ஒன்லி மெயின் சவுண்ட் தான் இருக்கு. ஏன்னா வீட்டுல தான் பார்த்து நான் பண்றது, வேற வழி இல்ல. సామాన్యంగా అన్నల పాపని ముక్కు మొహం తెలియని వాళ్ళకి ఇవ్వరు, అలా ఇచ్చారు అంటే చాలా పెద్ద కారణమే ఉండుంటుంది. இங்க சவுண்ட் லெக் சவுண்ட் நார்மல் சிக் சிக்